பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பிரச்சனையா நினைக்கல. அவங்களுக்கு டீல் பண்றது அப்படின்னு சொல்லும் போது 3 வகையா கேட்டகரி வைக்கிறோம். இப்ப மேடம் சொன்னாங்களே ஏஹெச்எம் அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய பஃபர் மாதிரி தான். ஹெச்எம்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கணும். அதை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நான் ஏஹெச்எம் இருந்து பண்ணியிருக்கிறேன். அதுல இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இவங்களும் அதே இதை வந்து டீல் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா பொம்பளை பசங்க நீங்க சொல்ற கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு முக்கியமானது இந்த காலகட்டத்துல வரக்கூடிய இந்த லவ் மேட்டர் அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமோட பிரச்சனை. அப்புறம் வீட்டில் வந்து இப்போ முன்னாடி மாதிரி ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா பசங்க வீட்டில் வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அம்மா அப்பா சண்டையெல்லாம் வந்து முன்னாடி கொஞ்சமாக இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. அப்புறம் முக்கியமானது நம்மளுடைய செல்லு. அதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வச்சுருக்கோம்னாக்க, கலர் ட்ரெஸ்ஸு கிடையாது பர்த்டேக்குங்க. அதை கொண்டு வந்தோடனே பாதி பிரச்சனை குறைஞ்சிடுது. ரெண்டாவது அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பர்டிகுலர்ஸாக நம்மளோட பீரியட்ஸ் டைமில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, நாங்கள் காலையில் கேட்குறதே சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்குறோம். மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். அவங்க சாப்பிடாம வந்து இங்கே அதாவது அல்சர் வந்து நேராக ஹார்ட்டுக்கு வராது, நெஞ்சில் வர்றதுனால அவங்களுக்கு அந்த பெயின்லாம் வரும். ஸோ அதை நாங்கள் சீர் பண்ணோம். அப்புறம் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு பக்காவாக எல்லா இடத்துலையும் பார்த்துருவோம். காலையில் அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கெங்கே இருக்குதுன்றது தெரியும். மேடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக சொல்லிடுவாங்க, இங்கே இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனைன்றதுனால அதை சின்ன சின்ன பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் திங்ஸை நம்ம சரி பண்ண முடியும்.